ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் தேர் திருவிழாங்க. ஸோ வெங்கடேஸ்வர பெருமாள் சாமிக்கு தான் நம்ம தேர் இழுக்க போகிறோம். ஸோ நம்ம வாக்கில் புதுசாக ஒருத்தர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆக போகிறாரு. ஸோ யாரும் இருந்துச்சுன்னா நம்மளோட ஹேண்ட்ஸம் பரத்து தாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நான் வேண்டிக்கிட்டேன். ஸோ மறக்காமல் எல்லாம் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க தேர் திருவிழா சிறப்பாக பண்ணிடுவோம். தேர் திருவிழா என்ன சொல்லு? தேர் திருவிழான்றது என்னன்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இதெல்லாம் கலந்தது தான் தேர் திருவிழா. இப்போ நம்ம அதெல்லாம் பார்க்க போகிறோமா? நிச்சயமா. அதுக்கான முதல் படி இந்த மோளப்படி. ஹாய் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தேரோட சிறப்பம்சம் என்னன்னா, என்னடா சிறப்பம்சம்? 4 வீலு 2 செயின் தான் இருக்க போகுது. ஏன் இப்படி பார்க்குறாரு? ஓட்டம்னா சரியா இல்லைங்க. தேரோட ஹைட்டே வந்து 35லேருந்து 40 அடி இருக்கும். தேரோட வெயிட் என்ன? தேரோட வெயிட்டு ஒரு 10 டன் இருக்குங்க. அதே மாதிரி தேருக்கு 2 செயின் இருக்குது. அந்த 2 செயினோட வெயிட் பார்த்தீங்கன்னா 1 டன் கிட்ட. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு என் தாத்தா சொன்னாரு. அதுலேருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிட்றீங்களா? இல்லை, உண்மைதான் நம்புறேன். ஸோ இவ்வளோ வெயிட்டையுமே 1000 மக்கள் மேலே சேர்ந்து எடுத்தால் மட்டும்தான் இதை இழுக்க முடியும். ஸோ வாங்க தேர் சூப்பராக இழுத்துட்டு ஜாலியாக ஃபன் பண்ணுவோம். ஸோ கைஸ், இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா தேருக்குள்ளே இருக்கோம். தேருக்கே உள்ளே இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பேஸு. ஸோ இங்கே தான் சாமி எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. ஸோ நாங்கள் ஏணியில் ஏறி மேலே வந்துட்டோம். ஸோ உள்ளே எல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க. நான் அப்படியே காட்டுற மாதிரி உள்ளே எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ இதுதான் தேரோட உள்ளமைப்பு. ஸோ கைஸ், பயங்கரமாக தேர்லாம் ரெடி பண்ணியாச்சு. வரத்து தான் வந்து எல்லாத்துக்கும் மாலை பின்னாங்க. நான் சும்மா வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன். யாரெல்லாம் மூலமும் ஆரம்பிச்சாச்சு. நம்ம அதையும் போய் பார்ப்போம். நண்பர்களே, எங்கள் ஊர் தேர் திருவிழாவில் பசங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க நீங்களே பாருங்கள். புது நடிகையிலேருந்து பழைய நடிகை வரையும் எல்லாரும் பேராக வச்சுருக்கானுங்க. என்ன கொடுமை சரவணனது. A few moments later. சார்பாக திரு சாய் சபரீஸ் அவர்கள் ஆலங்கரை தேர் திருவிழாவை முன்னிட்டு தன்னுடைய திறமையை வெளிக்காட்ட இப்பொழுது உங்களிடம் வந்திருக்கிறார். அவரை நேர்காணுங்கள்.
ஸோ தேருக்கான உண்மையான அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏழை பணக்காரன் சாதி எதுவுமே இல்லாமல் அந்த நாள் ஃபுல்லாக அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸோட பிடிச்ச ஃபேமிலியோட செம்ம ஹாப்பியாக கொண்டாடுறதாங்க தேர். ஸோ எனக்கு நாங்கள் பார்த்த வரையும் தேருக்கான அர்த்தம் நான் இப்படி தான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு வேறு ஏதாவது தேருக்கு மீனிங் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். அவருடைய நினைவாக தேர் திருவிழாவுக்கு அன்னதானம் வழங்கப்படும். ஆமா ஆமா. மோர் சூப்பராக இருக்குது. இன்னும் வெஜிடபிள் ரைஸ் மட்டும் ட்ரை பண்ணல, ஆனால் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு வெயிலுக்கு இந்த மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ எங்கள் தாத்தா மூலிமா ஒரு நல்லது நடக்குது. திருவிழாவும் சூப்பராக போயிட்டுருக்கு. நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் திருவிழா முடியும் போது போய் திருவிழா வந்து கோயிலில் போய் தேர் விட்டாங்கன்னா முடிஞ்சு. ஸோ வாங்க அதை பார்ப்போம். இடத்த மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இங்கே இருக்கிற வீட்டில் மொத்த தேரில் இழுக்கிறவங்க எல்லாருமே உள்ளே போவாங்க. அதுதான் எங்கள் ஸ்பெஷல். தேர் முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக மழை பெஞ்சிருங்க. அது இல்லாமல் நாங்கள் தேர் வந்து ஒரு 2 மணிக்கா அந்த இந்த வீட்டு பார்த்திங்களா அதுக்கு முன்னாடி நிறுத்திட்டு அதுக்கப்புறம் சாயந்தரமாக தான் திரும்பி கோயிலுக்கு எடுத்துகிட்டு போவோம். ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். மழை நின்று பின்னாடி எடுத்துகிட்டு போயிடுவோம். எங்கே அதை கூட பார்க்கலாம். வீடியோ எடுத்துட்டா உன்னை போச்சு போ. பாக்கியலட்சுமி சீரியலில் உனக்கு போட்டுருவேன். ஏன் நீ தெரியன்னு பார்க்கலாம். தெரிய சூப்பர். ஸோ தேர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இழுத்துட்ருக்கோம், பரத்தும் நானும் சேர்ந்து. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர் மேலே இந்த சாமியை நைட்டு ஊர்வலம் மாதிரி கூப்பிட்டு வருவாங்க. அதுக்கப்புறமா காலையில் வழக்கம் போல் ஹோலி கொண்டாடிட்டா திருவிழா முடிஞ்சிச்சு.
ஓ போடுங்க அப்படியே கம்ப்யூட்டர் போடுங்க